செல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொரியலுக்காக இந்த மாதிரி முட்டைக்கோசும் முட்டை போட்டு ஒரு பொரியல் செய்யலாம். அது வெங்காயம் பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுட்டேன். வெஜிடபிள் வந்து குருமா வைக்க போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு உண்டான காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காய், பள்ளிக்கிழங்கு, சௌசௌ, பீட்ரூட்டு, வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, அவரைக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது இறக்கும்போது ஊற்றுறதுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு. இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அரைச்சி இது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு 4 வெங்காயம் அதை அதில் வச்சுக்கிட்டேன். அடுத்தது வெங்காயம் பொரிஞ்சிருச்சு, காய்கறிலாம் அதில் வச்சுட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு வச்சுட்டேன். அதில் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் அதில் வச்சுட்டேன். இது நல்லா 4 கிளறி விடணும். மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுட்டேன். அதுவும் நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு உப்பு வந்து இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு வச்சுட்டேன். இது வந்து மிளகா பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டு கூட்டி ஒரு 5 விசில் விட்டுடலாம். வெஜிடபிள் நல்லா குழஞ்சி காஞ்சி நல்லா வெந்து ரெடியாக வந்துடுச்சு. இப்போ தேங்காய் பால் முந்திரியும் அரைச்சி இதில் விட்டுக்கிட்டேன். இப்போ இது வந்து இட்லி குருமாவுக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கூட வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். இது சாதத்தோடு இப்போ மதியம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு முட்டைக்கோசு பொரியல் வச்சுட்டேன். கூட தயிர் வச்சுட்டேன். இதான் இன்றைய சமையல். குருமா ரெடி ஆகிடுச்சுடா. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த குருமா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குருமா வச்சுட்டேன். அடுத்தது வந்து எண்ணெய் ஊற்றி இந்த முட்டைக்கோசு, வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. அது கூட வந்து முட்டை ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சு கிண்டி விட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் வேக விட்டு எடுத்து கிண்டி பரிமாறணும். அவ்வளோதான். கூட தயிர் வச்சுக்கிட்டேன். முட்டை உடச்சி ஊற்றி மிக்சிங் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நீங்கள் கோஸு, முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் அவ்வளோதான். இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்டா. பாய்டா. இப்போ பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. பாய்டா செல்லம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.